அண்மை செய்தி. திமுகவுடன் நாளை கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் பேட்டியளித்திருக்கிறார். தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் பரவுகிறதே என செய்தியாளர்கள் கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் கூற கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யுங்கள். திமுக கூட்டணி தொடர் பேச்சுவார்த்தைக்காக கிறிஸ் சோடங்கர் இன்றைய தினம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். குறிப்பாக விமான நிலையத்திற்கு அவர் வந்ததுக்கு பிறகாக செய்தியாளர்களை சந்தித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேள்விகள் இருக்கின்றன. இருந்தபோதும் அந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக அவர் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை திமுக நடத்துவதற்காக வந்திருக்கிறார். அதே நேரத்தில் மற்றொரு புறம் செய்தியாக தாவேகாவுடனும் அவர் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாக ஒரு தகவல்கள் கூறப்படுகின்றன. இந்த சூழல் தொடர்பாக அவரிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக கிறிஸ் சோடங்கர் இன்றைய வந்திருக்கக்கூடிய நிலையில் நாளை தினம் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது காங்கிரஸ் நடத்த இருப்பதாக சொல்லப்படுவதற்கு அவர் நாளை தினம் காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறது என்பதை உறுதியாக ஒத்துக்கொண்டார். அதே நேரத்தில் திமுகவுடன் கூட்டணி பேசும் காங்கிரஸ் தாவேகாவுடனும் கூட்டணி பேசுகிறதா என்ற கேள்விக்கு அவர் நேரடியாக தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை என்பதை மறுக்காமல் அந்த கேள்வியை கடந்து சென்றிருக்கிறார். இது மேலும் ஒரு சந்தேகத்தை வலுப்படுத்தியிருக்கிறது. திமுகவுடன் கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் மறுபுறம் திரைமறைவாக தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பேசி வருவதாகவும் அதே நேரத்தில் அது முன்னேற்றம் இருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியாகி இருந்தது. இது எதையுமே காங்கிரசினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிறிஸ் சோடங்கர் மறுக்காதது அதனை மேலும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமின்றி நாளைய பேச்சுவார்த்தையில் தான் இதனுடைய முழு வடிவம் பெறும் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கூட்டணி திமுகவில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய சூழலில் அந்த கூட்டணியில் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதும் அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடிய நிலை என்பதும் நாளை தினம் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் இறுதி செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் காங்கிரஸ் திமுகவுடன் ஒரு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில ஒரு சுமூக நிலை இல்லாததை பார்க்க முடிகிறது. காரணம், மற்ற கட்சியுடன் திமுகவுடைய கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்டிருக்கூடிய குழு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியுடன் திமுகவுடைய தலைமை தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியோட தேசிய பொதுச்செயலர் கே.சி. வேணுகோபால் முதலமைச்சரை சந்தித்து பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் திமுக துணை பொதுச்செயலர் கனிமொழியிடம் கிறிஸ் சோடங்கர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இன்றைய தினம் டெல்லிக்கு கனிமொழி அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த சூழல்ல நாளை தினம் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸ் வருகிறார்கள். இதற்கு இடையே தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இதுபோல் ஒரு நிலையற்ற தன்மையில காங்கிரசுடைய பேச்சுவார்த்தை அமைவதாகவே கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தொகுதி எண்ணிக்கையில கடந்த முறை போட்டியிட்டது 25 தொகுதிகள் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்டது. ஆனால் இந்த முறை பேச்சுவார்த்தையின் போது 21 தொகுதிகள் என்று காங்கிரசுடன் பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கி இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் அதீத எதிர்பார்ப்பாக 41 தொகுதிகள் கேட்பதாக சொல்லப்படுகிறது. காரணம், காங்கிரஸ் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவருடைய வலு அதிகரித்திருப்பதாகவும் கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் அவருடைய மனநிலையினுடைய மாற்றம் அதே நேரத்தில் அதிக தொகுதிகளில் போட்டியிடுவதன் மூலமாக கட்சியை கட்டமைப்பை வலுப்படுத்த முடியும் என காங்கிரஸ் நினைக்கக்கூடியது. இதையெல்லாம் கூட்டணியில் கேட்டு பெறுவது காங்கிரசுடைய தலைமையுடைய கடமையாக இருப்பதனால் திமுகவுடன் வலியுறுத்துவதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய திமுக கூட்டணியில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய தேமுதிகவுக்கும் மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் உரிய இடத்தை ஒதுக்கி தர வேண்டிய கடமையில் இருப்பதனால் கடந்த முறை திமுக போட்டியிட்ட 173 இடங்களை குறைத்துக் கொண்டு 165 இடங்களுக்கு அதிகமாக போட்டியிடுவதற்கு திமுக முன்வந்திருக்கிறது. அதே போன்ற மற்ற கட்சிகளும் முன்வர வேண்டும். அதே நேரத்தில் திமுக கூட்டணியில அதிக தொகுதிகள் கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக திமுக அடுத்ததாக காங்கிரஸ் தான் இருக்கிறார்கள், 25 தொகுதிகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.